இன்றைய வேத வசனம் மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, பேசும்போது சிலர் மற்றவர்களை காயப்படுத்தி பேசிவிட்டு விளையாட்டுக்காக தான் சொன்னேன் என்று சாதாரணமாக சொல்லுவதுண்டு. மற்றவர்களை காயப்படுத்தும் எந்தவொரு கேலி, கிண்டல் போன்ற நகைச்சுவையும் நாம் தவிர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாவினால் மற்றவர்களை புறங்கூறாமல் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தார்தான் மற்றவர்களை புரணி பேசி தாக்கி பேசுகிறார்கள் என்றால், இன்று சபை விசுவாசிகளும் மற்ற சக விசுவாசிகளை தாக்கி பேசுவது சாதாரணமாகிவிட்டது. வரும் ஆபத்துகளை சபை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நியாயத்தீர்ப்பு நாளில் வீணான வார்த்தைகள் யாவைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். மற்றவர்களை பற்றி முழு விவரமும் தெரியாமல் இவன் இந்த பாவத்தை செய்தான் என்று இலகுவாக குற்றவாளி என்று நியாயம் தீர்த்து விடாதிருங்கள். நியாயம் செய்கிறவர் ஒருவரே. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள் என்ற வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆகையால் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சொன்ன பக்தனை போல நம் வாயின் வார்த்தைகள் உலகத்தின் ஜனங்கள் யாருக்கு பிரியமாய் இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.